ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 13/1/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பிராமண வாழ்க்கை சதா எல்லையற்ற மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. பிராமண வாழ்க்கை சதா எல்லையற்ற மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. இன்று பாப்தாதா தனது தூய்மை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த அன்னப்பறவைகளினுடைய சபையை பார்த்துட்ருக்கிறாங்க. அனைவரும் தூய்மையின் கூடவே மகிழ்ச்சியாகவும் சதா இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஹோலி அப்படின்னா தூய்மை, இதனுடைய அடையாளம் மகிழ்ச்சி, சதா வெளிப்படையான முறையில் தென்படும். ஒருவேளை மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா அவசியம் ஏதாவது அசுத்தம், அதாவது எண்ணம் அல்லது செயலில் யதார்த்தம் இல்லை, அதனால தான் மகிழ்ச்சி இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. அசுத்தம் அப்படிங்கிறது 5 விகாரங்களை மட்டுமே சொல்லப்படுறது கிடையாது. சம்பூர்ண ஆத்மாக்களுக்கு, தேவதைகளாக ஆகக்கூடியவங்களுக்கு யதார்த்தமற்ற வீணான சாதாரண எண்ணம், சொல் அல்லது செயலும் முழு தூய்மை என்று சொல்ல முடியாது. சம்பூர்ண நிலையின் அருகாமையில் நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆகையினால நிகழ்கால நேரத்தின்படி வீணான மற்றும் சாதாரண செயல்கள் இருக்கக்கூடாது. இதிலும் பரிசோதனை மற்றும் மாற்றம், செக்கிங் மற்றும் சேஞ்ச் இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு எண்ணம், சொல் மற்றும் செயல்கள் சக்திசாலியாக மற்றும் உயர்ந்ததாக இருக்குமோ அந்த அளவுக்கு சதா மகிழ்ச்சியினுடைய ஒளி, அதிர்ஷ்டசாலியினுடைய ஜொலிப்பு அனுபவமாகும்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் பிறருக்கும் அனுபவம் செய்விப்பீங்க. இந்த 2 விஷயங்களையும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடத்திலும் பரிசோதிச்சிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு தூய்மையை தாரணை செஞ்சிருக்கீங்க, வீணானவைகள் மற்றும் சாதாரண நிலை இன்று வரை எவ்வளவு இருக்குது, மேலும் ஆன்மீக குஷி, அழிவற்ற குஷி, உள்ளார்ந்த குஷி எந்த அளவுக்கு இருக்குது. அனைத்து பிராமண குழந்தையும் பிராமண வாழ்க்கை தாரணை செய்வதனுடைய லட்சியமே சதா குஷியாக இருக்கணும் என்பதுதான். குஷியான வாழ்க்கை வாழ்வதற்காகவே பிராமணனாக ஆயிருக்கீங்களே தவிர கடின உழைப்பிற்கான முயற்சி அல்லது ஏதாவது குழப்பத்தில் இருப்பதற்காக பிராமணன் ஆகல. முழு கல்பத்திலும் அடைய முடியாத ஆன்மீக உள்ளார்ந்த குஷி அல்லது அதீந்திரிய சுகத்தை பிராப்தியாக அடைவதற்கு பிராமணனாக ஆகியிருக்கீங்க. ஆனால் அந்த குஷியானது ஏதாவது சாதனங்களின் ஆதாரத்தில், ஏதாவது எல்லைக்கு உட்பட்ட பலனின் ஆதாரத்தில் அல்லது சிறிது காலத்துக்கான வெற்றியின் ஆதாரத்தில், மதிப்பு அல்லது மரியாதையினுடைய ஆதாரத்தில், மனதின் எல்லைக்குட்பட்ட ஆசைகளின் ஆதாரத்தில், அல்லது இதுதான் எனக்கு பிடிக்குது, அது மனிதனாக இருக்கலாம், இடங்களாக அல்லது பொருட்களாக இருக்கலாம், இவ்வாறு மனதிற்கு பிடித்தமானவைகளின் ஆதாரத்தில் குஷி இருப்பதில்லை தானே. இவைகளினுடைய ஆதாரத்தில் குஷி அடைவது அப்படிங்கிறது உண்மையான குஷி கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அழிவற்ற குஷி கிடையாது. ஆதாரம் அசைஞ்சிட்டா குஷியும் அசைஞ்சிடும். இப்படிப்பட்ட குஷி அடைவதற்காக பிராமணனாக ஆகலை. அல்பகால பலன்களினால் குஷி அடைவது உலகத்தினரிடமும் இருக்குது. சாப்பிடுங்க, குடியுங்க, மகிழ்ச்சியை கொண்டாடுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய சுலோகன். ஆனால் அந்த அல்பகால ஆதாரம் அழிஞ்சிட்டா குஷியும் அழிஞ்சிடும். அதே மாதிரி பிராமண வாழ்க்கையிலும் இவைகளின் ஆதாரத்தில் குஷி ஏற்பட்டா என்ன வேறுபாடு இருக்குது? குஷி கடலின் குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வினாடியும் குஷியினுடைய அலைகளில் விளையாடக்கூடியவங்க. குஷியினுடைய களஞ்சியமாக சதா இருக்கீங்க. இதைதான் ஹோலி மற்றும் குஷியின் அன்னப்பறவை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தூய்மை மற்றும் ஹாப்பி அன்னப்பறவைன்னு சொல்லப்படுது. எந்த எல்லைக்குட்பட்ட ஆதாரம் இன்றி சதா உள்ளார்ந்த குஷியில் இருப்பதற்கான லட்சியம் வச்சிருக்கீங்க. எல்லைக்கு உட்பட்ட ஆதாரம் இல்லாம உள்ளார்ந்த குஷியில சதா இருப்பதற்கான லட்சியம் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த லட்சியத்திலிருந்து விலகி எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளின் சிறிய சிறிய தெருக்களில் மாட்டிக்கொள்கின்ற காரணத்தினால சில குழந்தைகள் லட்சியத்திலிருந்து தூர விலகி விடுவதை பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நெடுஞ்சாலையை விட்டுட்டு தெருக்கல்ல மாட்டிக்கிறாங்க. தனது லட்சியம் குஷியை விட்டுட்டு எல்லைக்குட்பட்ட பிராப்திகளின் பின்னால் சென்றுடுறாங்க.
இன்று பெயர் கிடைத்தது அல்லது காரியம் நடந்து முடிந்தது, ஆசை நிறைவேறியது அப்படின்னா குஷி ஏற்படுது. மனதுக்கு பிடித்தமானது நடந்தது, எண்ணங்கள் நிறைவேறியது அப்படின்னா மிகுந்த குஷி ஏற்படுது. சிறிது குறை ஏற்பட்டால் லட்சியத்தை அங்கேயே விட்டுடுறாங்க. லட்சியம் எல்லைக்கு உட்பட்டதாக ஆகிடுது. ஆகையால் எல்லையற்ற அழிவற்ற குஷியிலிருந்து விலகிடுறாங்க. எனவே பாப்தாதா குழந்தைகளிடம் கேட்குறாங்க, இதற்காகத்தான் பிராமணர்களாக ஆனீங்களா அப்படின்னு. இதற்காகத்தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை தாரணை செஞ்சீங்களா? இது சாதாரண வாழ்க்கை, இதை உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. எந்த ஒரு காரியம் செய்யுங்க, அது மிகப்பெரிய சேவைக்கான காரியமாக இருக்கலாம். ஆனால் எந்த சேவை உள்ளார்ந்த குஷி, ஆன்மீக குஷி, எல்லையற்ற பிராப்தியில் இருந்து கீழான நிலைக்கு கொண்டு செல்லுதோ, அதாவது எல்லைக்கு உட்பட்டு அழைச்சிட்டு வருதோ, இன்று மகிழ்ச்சி நாளை குழப்பம், இன்று குஷி நாளை வீண் குழப்பங்களில் கொண்டு செல்லுதோ, குஷியிலிருந்து வஞ்சித்துருதோ, அப்படிப்பட்ட சேவையை விட்டுடுங்க. ஆனால் குஷியை விட்டுடாதீங்க. உண்மையான சேவை சதா எல்லையற்ற ஸ்திதி, எல்லையற்ற குஷியின் அனுபவத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை அப்படின்னா அது கலப்பட சேவை, உண்மையான சேவை கிடையாது. இந்த லட்சியம் சதா வைங்க. சேவையின் மூலம் சுய முன்னேற்றம், சுய பிராப்தி, திருப்தி மற்றும் மகான் நிலை அனுபவம் ஏற்பட்டதா? எங்கு திருப்தி என்ற உயர்ந்த நிலை இருக்குமோ அங்கு அழிவற்ற பிராப்தியினுடைய அனுபவம் இருக்கும். சேவைனா பூக்கள் நிறைந்த தோட்டத்தை செழிப்பாக்குவது. சேவை எப்படின்னா பூந்தோட்டத்தின் அனுபவம் செய்ய வேண்டுமே தவிர முட்கள் நிறைந்த காட்டில் மாட்டிக்க கூடாது. சிக்கல், பிராப்தியற்ற நிலை, மனக்குழப்பம், சிறிது நேரம் மகிழ்ச்சி, அடுத்த சிறிது நேரம் குழப்பம், இது முள்ளுன்னு பாபா சொல்கிறாங்க. இந்த முட்கள்லேருந்து விலகி இருப்பது அப்படின்னா எல்லையற்ற குஷியினுடைய அனுபவம் செய்வது. என்ன நடந்தாலும் எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளை தியாகம் செய்ய வேண்டியிருக்கலாம். சில விஷயங்களை விட வேண்டியிருக்கலாம். விஷயங்களை விட்டுடுங்க, ஆனால் குஷியை விட்டுடாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. எதுக்காக வந்தீங்களோ அந்த லட்சியத்திலிருந்து விலகிடாதீங்க. இந்த சூட்சம பரிசோதனை செய்யுங்க. குஷி இருக்குது, ஆனால் அல்பகால பிராப்தியின் ஆதாரத்தில் குஷியுடன் இருப்பது, இதைத்தான் குஷி என்று புரிந்து கொள்ளல இல்லையா? சாலையோர காட்சிகளையே லட்சியம் அப்படின்னு புரிஞ்சுக்கல இல்லையா? ஏன்னா சாலையோர காட்சிகளும் கவர்ச்சிக்க கூடியதாக இருக்குது. ஆனால் லட்சியத்தை அடைவது அப்படின்னா எல்லையற்ற ராஜ்ய அதிகாரியாக ஆவது. லட்சியத்தை அடைவது அப்படின்னா பாபா சொல்றாங்க எல்லையற்ற ராஜ்ய அதிகாரியாக ஆவது. லட்சியத்தில் இருந்து விலகிறவங்க ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியாது, ராயல் குடும்பத்திலும் வர முடியாது. ஆக லட்சியத்தை சதா நினைவில் வச்சுக்கிங்க. நாட்கள் செல்ல செல்ல எந்த எல்லைக்குட்பட்ட தெருக்களுக்கு சென்று விடவில்லை தானே அப்படின்னு தனக்குள்ள கேளுங்க. அல்பகால பிராப்தியினுடைய குஷியானது சதாகால குஷியிலிருந்து விலக்கி விடவில்லை தானே. சிறிதளவிலேயே குஷி அடையக்கூடியவன் கிடையாது தானே, தன்னை தானே குஷிப்படுத்திக்கொள்ள இல்லை தானே அப்படின்னு. அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன், குஷியாக இருக்கிறேன், அழிவற்ற குஷியினுடைய அடையாளம் அவங்களுக்கு மற்றவங்களை காட்டிலும் சதா குஷிக்கான ஆசீர்வாதம் அவசியம் பிராப்தியாக கிடைக்கும் பாபா சொல்கிறார். பாப்தாதா மற்றும் நிமித்தமாக இருக்கும் பெரியவர்களுடைய அன்பு என்ற ஆசீர்வாதம் உள்ளுக்குள் அலௌகீக ஆன்மீக குஷி கடலில் நீந்தும் அனுபவம் செய்வீர்கள். சோம்பலில் வந்து நான் நன்றாக இருக்கிறேன், ஆனால் என்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளலை அப்படின்னு நினைக்காதீங்க. சூரியனுடைய ஒளி மறையுமா என்ன? சத்தியத்தினுடைய நறுமணம் ஒருபொழுதும் அழிக்க முடியாது, மறைக்க முடியாது. அகல் ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைஞ்சிடாதீங்க. இதே பாடத்தை பக்கா செய்துக்கணும். முதல்ல தனது எல்லையற்ற அழிவற்ற குஷி, பிறகுதான் மற்ற விஷயங்கள். எல்லையற்ற குஷியானது சேவையின் அல்லது அனைவருடைய அன்பு, அனைவரின் மூலம் அழிவற்ற மரியாதை பிராப்தியாக அடைவிக்கும் குஷி, அதாவது உயர்ந்த பாக்கியத்தினுடைய அனுபவத்தை தானாகவே ஏற்படுத்தும். யார் சதா குஷியாக இருக்கிறாங்களோ அவங்க அதிர்ஷ்டசாலிகள். உழைப்பின்றி, ஆசையின்றி, அதாவது எதுவும் கூறாமலேயே அனைத்து பிராப்திகளும் எளிதாக ஏற்படும். இந்த பாடத்தை பக்கா செஞ்சீங்களான்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதா பார்க்குறாங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எங்கு செல்லணும், எங்கு சென்று கொண்டு இருக்கீங்க. எல்லையற்றதை விட்டுட்டு பிறகு மீண்டும் எல்லைக்கு உட்பட்டதிலேயே சொல்கிறீங்க அப்படின்னா பிறகு எல்லையற்றதன் அனுபவம் எப்போ செய்வீங்கன்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதாவுக்கும் குழந்தைகளின் மீது அன்பு இருக்குது, கருணை காண்பிக்க மாட்டார். ஏன்னா யாசிப்பவர்கள் அல்ல,
வள்ளல் மற்றும் விதாதாவின் குழந்தைகளாக இருக்கீங்க. துக்கமானவர்கள் மீது தான் கருணை காண்பிக்கப்படும். நீங்கள் சுகஸ்வரூபமானவங்க, சுகதாதாவினுடைய குழந்தைகள். என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதா இந்த ஆண்டு விதவிதமான விஷயங்கள் அடிக்கடி கவனம் ஏற்படுத்திட்டு இருக்கிறார். இந்த ஆண்டு விசேஷமாக சுயத்தின் மீது கவனம் செலுத்துவதற்காக நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது. உலகத்தினர்கள் சாப்பிடுங்க, குடியுங்க, மகிழ்ச்சி கொண்டாடுங்க என்று மட்டுமே சொல்கிறாங்க. ஆனால் பாப்தாதா சொல்கிறாங்க, சாப்பிடுங்கள் மற்றும் பகிருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு. பாப்தாதா சொல்கிறாங்க, சாப்பிடுங்கள் மற்றும் பகிருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க, குடிங்க, மகிழ்ச்சி கொண்டாடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ அது ஆய்வற்ற எல்லையற்ற குஷியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒவ்வொரு காரியத்திலும் அதிர்ஷ்டத்தினுடைய அனுபவம் செய்யக்கூடியவங்களுக்கு, சதா அனைவருக்கும் குஷியினுடைய பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு, சதா குஷியின் நறுமணத்தை பரப்பக்கூடியவங்களுக்கு, சதா குஷியினுடைய ஆர்வம் உற்சாகம் என்ற அலைகளில் நீந்தக்கூடியவங்களுக்கு, எப்படி சதா குஷியினுடைய ஒளி மற்றும் ஜொலிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு, உயர்ந்த லட்சியத்தை பிராப்தியாக அடையக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய சதா ஹோலி மற்றும் ஹாப்பியாக இருப்பதற்கான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. இல்லறத்தில் இருந்தாலும் சதா விடுபட்டவர்கள் மற்றும் தந்தைக்கு பிரியமானவர்கள் இல்லையா? ஒருவேளை யாரிடமாவது பற்றுதல் இருந்தால் அவர்கள் சதா காலத்திற்கும் தனது வாழ்க்கையில் தடையானவர்களாக ஆக்கிடுவாங்க. ஒருவேளை யாருக்கிட்டையாவது பற்றுதல் இருந்தால் அவங்க சதா காலத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் தடையானவர்களாக ஆக்கிடுவாங்க. ஆகையினால சதா தடையற்றவர்களாகி முன்னேறி கொண்டே செல்லுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. கல்பத்துக்கு முன்பு போன்று அங்கதனாகி ஆடாது அசையாதவர்களாக இருங்க. அங்கதனுடைய சிறப்புகளாக என்ன காண்பிச்சிருக்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நிச்சய புத்தி உடையவங்க. அவரது பாதங்களை கூட யாரும் அசைக்க முடியாது. மாயை நிச்சயம் என்ற பாதத்தை அசைப்பதற்காக விதவிதமான முறையில் வருது. ஆனால் மாயை அசைந்து விடணும், உங்களுடைய நிச்சயங்கிற கால்கள் அசையக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. மாயை சுயம் சரண்டர் ஆகிடும், நீங்கள் சரண்டர் ஆக மாட்டீங்க இல்லையா? தந்தையிடத்துல சரண்டர், மாயையிடம் அல்ல. இப்படிப்பட்ட நிச்சய புத்தி உடையவங்க சதா கவலையற்று இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒருவேளை சிறிது ஏதாவது கவலை இருந்தால் நிச்சயத்தில் குறை இருக்குது. எப்பொழுதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் கவலை ஏற்பட்டுடுது, அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நிச்சயம் குறைவாக இருக்குது. அது நாடகத்தின் மீது இருக்கும் நிச்சயம் குறைவாக இருக்கலாம், தன் மீது இருக்கும் நிச்சயம் குறைவாக இருக்கலாம், அல்லது தந்தையின் மீது இருக்கும் நிச்சயம் குறைவாக இருக்கலாம். 3 வகையாக நிச்சயத்தின் சிறிது குறை இருந்தாலும் நிச்சயத்துடன் இருக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அனைத்தையும் விட பெரிய நோய் கவலை. கவலை என்ற நோய்க்கு மருத்துவர்களிடம் மருந்து கிடையாது. தற்காலிகமாக தூங்குவதற்கான மருந்து கொடுத்துடுறாங்க. ஆனால் சதா காலத்துக்கும் கவலையை போக்கிட முடியாது. கவலை உடையவங்க எந்த அளவுக்கு பிராப்திக்கு பின்னால் செல்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிராப்தி முன்னால் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆகையால் நிச்சயம் என்ற பாதங்கள் சதா உறுதியானதாக இருக்கும். சதா ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, இதுதான் பாதம். நிச்சயம் என்று கூறினாலும் நம்பிக்கை என்று கூறினாலும் ஒரே விஷயம்தான். இப்படிப்பட்ட நிச்சய புத்தி உடைய குழந்தைகளுக்கு வெற்றி உறுதியாகும். சதா குழந்தை இடத்தில் பலியாகக்கூடியவங்கள் தானே. பக்தியில் செய்த உறுதிமொழியை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தானே. என்ன உறுதிமொழி செஞ்சுருக்கீங்க? சதா உங்களிடம் பலியாகிடுவோம். பலி அப்படின்னா சதா சமர்ப்பணம் ஆகி பலசாலி ஆகக்கூடியவங்க. பலி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சதா சமர்ப்பணமாகி பலசாலியாக ஆகிடுறவங்க. ஆக பலி ஆயிட்டீங்களா அல்ல ஆகி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பலியாவது அப்படின்னா எனது எதுவும் கிடையாது, எனது அப்படிங்கிறது அழிஞ்சிடணும். சரீரமும் என்னுடையது அல்ல. ஆக எப்பொழுதாவது தேக அபிமானத்தில் வரீங்களா?
எனது என்பதால் தான் தேக உணர்வு வருது. இதிலிருந்தும் விலகி இருப்பாங்க. இதற்கு பெயர்தான் பலியாவது. எனவே எனது என்பதை சதா காலத்துக்கும் விலக்கிக்கிட்டே போங்க. அனைத்தும் உங்களுடையது என்ற அனுபவம் செஞ்சுக்கிட்டே போங்க. எந்த அளவுக்கு அதிகம் அனுபவிகளாக ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு அத்தாரிட்டி சுரூபம் அவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய முடியாது. துக்க அலைகளில் வரவே முடியாது. ஆக அனுபவத்தின் கதைகளை அனைவருக்கும் சதா கூறிக்கொண்டே இருங்க. அனுபவி ஆத்மாக்கள் குறுகிய காலத்தில் அதிக வெற்றியை பிராப்தியாக அடைவாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. விடைபெறும் நேரத்தில் 14 அன்று ஜனவரி அன்று மகர சங்கராந்தியின் அன்பு நினைவுகள் சொல்கிறாங்க. இன்றைய நாளின் மகத்துவம் சதா சாப்பிடுவது மற்றும் பகிர்வது என்பதாக ஆக்கிட்டாங்க. சிறிது சாப்பிட்றாங்க, சிறிது பகிர்றாங்க. அவங்க எல்லை தானம் செய்கிறாங்க அல்லது சாப்பிட்றாங்க. எல் என்றால் மிக சிறிய பிந்து அப்படின்னு அர்த்தம். எல் என்றால் மிக சிறிய பிந்து. எந்த விஷயமாக இருந்தாலும் சிறியதாக இருந்தால் இது எள்ளுக்கு சமமானது, பெரியதாக இருந்தால் இது மலைக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மலை மற்றும் எள் இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. எள்ளின் மகத்துவம் இதனால் தான் இருக்குது. ஏன்னா மிக சூட்சம பிந்துவாக ஆகிறாங்க. எப்பொழுது பிந்து ரூபமாக ஆகியிருக்கீங்களோ அப்போ பறக்கும் கலையின் லிஃப்டாக ஆகிறீங்க. எனவே எள்ளிற்கும் மகத்துவம் இருக்குது. மேலும் எள் சதா குழு ரூபத்தில் இனிப்பை உருவாக்குது. எல்லை அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இனிமை, அதாவது அன்பினால் குழுவாக உருவாக்குவதனுடைய அடையாளம். எள்ளில் இனிப்பு சேர்கின்ற போது நன்றாக இருக்குது. எள் மட்டும் சாப்பிட்டால் கசக்கும், ஆனால் இனிப்பு சேர்த்ததால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆக ஆத்மாக்களாக நீங்களும் இனிமையாக இருந்து சம்பந்தங்களில் வரப்போது, அன்பில் வரப்போது சிரேஷ்டமாக ஆயிடுவீங்க. ஆக இது குழு ரூபத்தில் இனிமையாக இருப்பது நினைவார்த்தம். இதற்கு அடையாளம் இருக்குது. எனவே தன்னை சதா இனிமையின் ஆதாரத்தில் குழுவின் சக்தியில் கொண்டு வர வேண்டும். பிந்து ரூபம் ஆகணும் மற்றும் லிஃப்ட் ஆகி பறக்கும் கலையில் பறப்பது. இது இன்றைய நாளினுடைய மகத்துவம். ஆக கொண்டாடுவது அப்படின்னா அவ்வாறு ஆவது. நீங்கள் ஆகிறீங்க. அவங்க சிறிது காலத்துக்கு கொண்டாடுறாங்க. இதில் தானம் கொடுப்பது என்றால் தனக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்களை தானமாக கொடுத்து விடுங்கள். தானம் கொடுப்பது அப்படின்னா தனக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்களை தானமாக கொடுத்துருங்க. சிறிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொடுத்துருங்க. எள் போன்றது என்று புரிந்து கொண்டு கொடுத்துருங்க. பெரிய விஷயம் என்று நினைக்காதீங்க. விட வேண்டி இருக்குது, கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எள் போன்று சிறிய விஷயத்தை தானம் கொடுக்கணும். சிறிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு குஷி குஷியாக கொடுத்துருங்க. இது தானத்தினுடைய மகத்துவம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சதா அன்பானவர்களாக ஆவது, சதா குழுவுடன் இணக்கமாக இருப்பது மற்றும் சதா பெரிய விஷயத்தை சிறிதாக நினைத்து சமாப்தி செய்யணும். நெருப்பில் எரிச்சிடணும். இதுதான் மகத்துவம். ஆக ஆக கொண்டாடி விட்டீர்கள் தானேன்னு பாபா கேட்குறாங்க. திட சங்கல்பம் அப்படிங்கிற நெருப்பை உருவாக்கிட்டீங்க. இன்றைய நாளில் நெருப்பு எரிய வைப்பார்கள் இல்லையா? ஆக சம்ஸ்காரங்களை மாற்றக்கூடிய நாள். அவங்க சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் சமஸ்கார மாற்றம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க சங்கராந்தின்னு சொல்கிறாங்க, நீங்கள் சமஸ்கார மாற்றம்னு சொல்கிறீங்க. நல்லது. அனைவருக்கும் அன்பு மற்றும் குழுவினுடைய சக்தியில் சதா வெற்றியுடன் இருப்பதற்கான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் கூறுவோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சதா பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கக்கூடிய சர்வசிரேஷ்ட பாக்கியவான் ஆகுக. சர்வசிரேஷ்ட பாக்கியவான் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சதா பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கணும். சங்கம யுகத்தில் சைத்தன்ய சொரூபத்தில் பகவான் குழந்தைகளுக்கு சேவை செஞ்சிட்ருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கிறாங்க. ஆனால் இங்கு சைத்தன்ய விக்கிரகங்களுக்கு சுயம் பகவான் சேவை செய்கிறாங்க. அமிர்த வேளையில் எழுப்புறாங்க, போக வைக்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க, பாட்டு கேட்டு தூங்குவது மற்றும் பாட்டு கேட்டு எழுந்திருப்பது, இப்படி செல்லமாக
அல்லது சர்வசிரேஷ்ட பாக்கியவான்கள் நாம பிராமணர்கள் தான். இதே பாக்கியத்தின் குஷியில் சதா ஆடிக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க பாபா. தந்தைக்கு செல்லமானவர்களாக ஆகுங்க, போதும், மாயைக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாபா. யார் மாயைக்கு செல்லமானவர்களாக ஆகுறாங்களோ அவங்க மிகவும் சேட்டை செய்வாங்க. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, தனது புன்முறுவலான முகத்தின் மூலம் அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவத்தை ஏற்படுத்துவது தான் உண்மையான சேவை. உண்மையான சேவைன்னு பாபா சொல்கிறாங்க, தனது புன்முறுவலான முகத்தின் மூலமாக அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவத்தை ஏற்படுத்துவது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.